இதெல்லாம் ஃபுல்லாக தேனி தான். அது பறக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லா தேனி உள்ளே வந்து தேனை இறக்கிடும். அப்புறமா இவங்க வந்து அதை எடுத்து பதப்படுத்தி நமக்கு கொடுப்பாங்க. சூப்பர் இல்லைங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிசிக்கே ரொம்ப ஃபேமஸான பியர் கம்பெனி. ஏன்னா இங்கே தான் நிறைய பியர் கம்பெனி இருக்கும். ஆனால் அதில் இங்கே ஒன்று இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி பியர் ரெடி பண்ணுறது அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க இங்கே பாருங்க, அங்கே அடாடே எவ்வளோ இது இங்கே தாங்க பியர் ரெடி பண்ணுறாங்க. சூப்பர். எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். டேங்கர் மாதிரி வச்சுட்டு, இப்போ காஃபியில் கூட அந்த மாதிரி வரும்ல, ப்ரூஸ்டர் அந்த மாதிரி. ஓ இங்கே பாருங்க, இதாங்க பியர் இப்படி தாங்க செய்கிறாங்க. டேங்க் வழியாக இப்படி வந்து சூப்பர். அங்கே பாருங்கள் கேனில் ஆனால் பாட்டில்ஸ்லாம் எங்கே இருக்குது தெரியல. அப்படி போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க மக்களே. இங்கே பாருங்கள், நான் வந்து பீர் கேன் வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பாட்டில் கேட்டேன், பாட்டில் இல்லையா, கேன் தான் இருக்குதா. அதுவும் டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவரில் இருக்கான். அதையும் வாங்கிக்கலாம், இல்லை சேமாக இருக்கிறதும் வாங்கலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வாங்கியிருக்கோம். நம்ம குடிக்கிறோமோ இல்லையோ யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஏன்னா பிசிக்கு மெயின் இது தானே. அது மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். இங்கே $20 பாருங்கள். நான் இந்த $20 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து பழைய நோட்டான். நாங்கள் வரத்துக்கு முன்னாடி இருந்த $20 இது நான் இப்போ தான் பார்த்துருக்குறேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்தது வந்து இது பாருங்க, இது வந்து பிளாஸ்டிக். இது இந்த பாலி இப்போ வர்றதெல்லாம் வந்து பாலிமர் அந்த இதில் வருதான். அது ஒரிஜினல் இந்த பேப்பர் மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து தேன் விற்கிறாங்கன்னு சொன்னோம்ல, இங்கே பாருங்கள், ராக்கி மவுண்டன் ஹனி ஃபார்ம். அதுக்காக வந்திருக்கிறோம். பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. நாங்கள் இங்கே வந்து உள்ள தேன் அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறது பற்றி சொன்னாங்க. ஆனால் அதான் அவங்க ஃபேஸ் மட்டும் காமிக்க வேணும்னு சொன்னாங்க. அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் இங்கே சுற்றி எப்படி காமிக்கிறேன். அது இது வந்து கேண்டலு. தேனுக்கெல்லாம் ஒரு வேக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. அந்த வேக்ஸில் செஞ்சுருக்கிற கேண்டலு. அடடே செமையாக இருக்குது. இது எல்லாமே வந்து இவங்க ரெடி பண்ணுற இது தாங்க. இது ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது. பக்வீட் இருக்குது, ப்ளூபெர்ரி, அது வந்து வைல்ட் ஃப்ளவர்ஸ். இப்போ இங்கே நெய்பர்ஸ் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி இப்போ அவங்க பண்ணுறது இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல்ஸுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க பண்ணுறதும் இப்போ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுற அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. A lot of honey in the region where you live, but it's a little bit different because it's the result of pollination in agriculture, right? Oh, okay. So in our valley, we don't have any commercial or industrial agriculture. So we're very fortunate to have all our bees in the wilderness. Okay. So we over about a 35-kilometer range, we have places where we have hives on private land. Okay. And the bees just visit the natural environment. Okay. So we get our main harvest, which is the wildflower honey, and I have it just in many different sizes. Makes it look like I have lots of honey. Okay. And this we really call the taste of our valley because it represents the full burst of all of our summer flowers. And it comes together in a very nice, full-flavored, everyday honey that's been a local favorite for almost 30 years. Oh, so that's fun. We didn't start it. It was a German couple that started it in 1997. Changes in the seasons and some different flowers are coming, mostly in spring. We have a couple here. These are, we call them varietals. So here a certain flower, an early flower is very dominant and it sort of creates this lighter honey. Okay. And then also in the earlier season, some of our trees give a really rich, deep flavor to like the poplar trees that the bees are attracted to, and it gives a really lovely
quality Oh. to the honey. So all of them are award winning. This one just won first place in British Columbia for Okay. with all the bee producers. They all tasted it and they said this was the nicest one. So Okay. very fun. And then just as a final note, these two we bring in. They're not from our valley. They are the result of pollination of, in this case, blueberries. So we get a very nice fruity, quite a sweet honey. Okay. And the buckwheat honey has always been prized for its medicinal purposes and a very deep molassesy rich flavor. So some people are very drawn to this for both flavor, culinary uses, and also some people just love that on their toast. Yeah, These two, buckwheat. yeah, buckwheat. So Yes, I heard about that one. okay, yeah. So Yeah. it has been actually clinically trialed against cough suppression medication and Oh. has been found to be more effective. Oh, So that it's one. quite remarkable. And also it's just sometimes the darker colors indicate higher levels of minerals and antioxidants and things like that. இது பாருங்க, இது வந்து இங்கே இது வந்து பீ போலன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த தேனீக்கள் இருக்குல்ல, அதிலிருந்து எடுக்கிற இது. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்காங்க. நம்ம லேடிஸும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இது ஏதாவது டிஷ்ஷு செய்கிறோமா, அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் டெய்லியும், நல்லாயிருக்கும். இது வந்து பக்வீட் ஹனிங்க. இதுவும் ரொம்ப நல்ல, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பக்வீட்டுன்ட்டு, நான் இது வரைக்கும் ஆனால் வெளியில் எங்கும் பார்த்ததில்ல. இது வந்து ஸ்ப்ரிங் பிளாசம் ஹனி. இது வந்து சினமன். நம்ம வந்து டீ போடுறோம்ல, அப்போது போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது டிஷ்ஷு, ஏதாவது ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது அப்போ போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கிஃப்ட் ஐட்டம். யாருக்குன்னா கிஃப்ட் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம் வாங்கி, எல்லாம் குட்டி குட்டி. இவங்களோட பிஸ்னஸ் ஐடி என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில் ஐடி நான் போடுறேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா, இப்படி பக்கத்தில் இருக்கிறீங்க, இல்லை பிசிக்கு வரீங்க, கேடாக்கு வரீங்க அப்படின்னா, கேடாவில் இருக்கிறவங்க பிசிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வாங்குங்க. இந்த ஒரு வண்டி இருக்குது பாருங்க, சூப்பர் வண்டி. இந்த வண்டியில் தான் இவங்க வந்து ஓட முடியும். இந்த வண்டி தான் இங்கே ஓட்ட முடியும், சாதா இது ஓட்ட முடியாது. இது பாரு எப்படி இருக்கு. அப்புறம் இப்படியே இங்கே வந்தோம்னா, இந்த தேனீக்களை கூட்டில் வச்சு தேன் ரெடி பண்ணுறாங்களா, அது பாருங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க இங்கே. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக தேனி தான், அது பறக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லா தேனி உள்ளே வந்து தேனை இறக்கிடும். அப்புறமா இவங்க வந்து அதை எடுத்து பதப்படுத்தி நமக்கு கொடுப்பாங்க. சூப்பர் இல்லைங்க, ஒரு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி. ஏன்னா காட்டுக்குள்ளே நிறைய நமக்கு தெரியாத பூக்கள், நம்ம செடி, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த தேனுங்க வருது இல்லை, ஒரிஜினல் தேனுங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, நாங்கள் இறங்கணும், செமையாக இருக்குது. நம்ம கீழே இருந்து பார்த்தோம் பாருங்கள் மலைங்க, அதே மலைங்க இங்கே கிட்டக்க அப்படி பார்க்குறோம். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக.